நடுவில் அம்மாவும் அண்ணாவும் கால் பண்ணிட்டாங்க, அதனால் வீடியோ டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி மாடை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ஹெச்எஃப் மாடுங்க. நீங்கள் ஹெச்எஃப் மாடு வாங்கலைன்னா உங்களோட கருத்தோட சூழ்நிலையை பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்ம வெயிலெலாம் பொறுத்து தான் வாங்கணுங்க. உங்கள் கருத்தோரைக்கு எப்படி இருக்குது, இப்போ ஊட்டி அந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாடு வந்து போடுங்க. நீங்கள் ஏசிலாம் போடுவீங்களான்னு பார்த்துக்கங்க, இல்லை ஃபேன் வைங்க. நம்ம ரேட் எவ்வளோ போட்டு வாங்குறோமோ அளவுக்கு நம்ம வந்து கருத்தோரையிலையும் நமக்கு சூழ்நிலை இருக்கணும். சும்மா வாங்கிட்டு போயிட்டு விற்கல திருப்பி அந்த விலைக்கு விற்க முடியாது. அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். சந்தையில் வாங்கும்போது எல்லாம் வந்து வந்தோடனே மாடு வாங்கணும்னு பார்க்காதீங்க. வந்து ஃபஸ்ட்டு சந்தையை சுற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் வாங்குங்க. இப்போ நம்ம 1 லட்ச ரூபா முதல் போடுறோம்னா அட்லீஸ்ட் வந்து அந்த மாட்டுனால நம்ம அட்லீஸ்ட் அந்த பால்னாலேயாச்சும் ஒரு 50,000 எடுக்கணும் முதலீட்டில். ஃபஸ்ட்டு வந்தோடனே மாடு வாங்கணும்னு பார்க்காதீங்க. சந்தைக்கு வந்தீங்கன்னா சந்தையை சுற்றி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹெச்எஃப் மாடு தான். இதெல்லாம் உங்களுக்கு சிந்து மாடு. சொசைட்டிக்குன்னா உங்களுக்கு ஹெச்எஃப் மாடு பரவாயில்ல. வீட்டு பாலுக்குன்னா ஹெச்எஃப் மாடு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் பால் ஊற்றுறீங்கன்னா உங்கள் பேர் நீங்கள் வந்து திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம பால் வந்து உங்களுக்கு ரேட் போகும். உங்களுக்கு அப்போ தான் அந்த கஸ்டமரை வந்து தக்க வைக்க முடியும். இது உங்களுக்கு வந்து கிர் மாடோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து வெயிலுக்கு தாங்குது. அதனால் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா சிந்து மாடுங்க. சிந்து மாடோட கம்யூனிட்டி. சிந்து மாடு நிறைய தாங்க வந்திருக்கு. சிந்து மாடை ப்ரிஃபர் பண்ணுங்கள். சிந்து மாடு நாட்டு மாடெல்லாம். அப்புறம் வந்து கடைசியாக ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது மட்டும் நாட்டு மாடுக்கு குரல் கொடுக்குற மாதிரி கடைசியாக சிந்து மாடுக்கு குரல் கொடுக்காதீங்க. இப்போ எருமையும் வந்து குறைஞ்சிட்டு வருது. மாடு தான் ஓரளவுக்கு இருக்குது. அதனால் டிமாண்டும் அதிகமாக இருக்குது. டிமாண்ட் சப்ளை மேக்ஸிமம் நம்மளாலையும் உருவாக்கப்படும். சவள மாடு வாங்கிட்டாங்களாங்கண்ணா? என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க? சரிங்க, வரேன். வீடியோ கொடுங்க. சரி, வரேன். ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். சரி. ஹெச்எஃப் மாடுங்க. கண்ணு வந்து காலை கண்ணு. சந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-11 மணி உள்ள இருக்குது. 11-12 மணிக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். 12க்குலாம் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிந்து மாடு ஓரளவு குத்து போயிடுச்சு. ஹெச்எஃப் தான் கொஞ்சம் பாக்கி இருக்குது, ரேட் அதிகமாக. விற்றா வந்தவங்களுக்கு சந்தோஷம், விற்கலைன்னா நட்டம் தான் அவங்களுக்கும். நட்டன்னு சொல்ல வரல, அவங்களுக்கு வந்து வண்டி ஏற்றுற கொண்டு வர வாடகை, கொண்டு போகிற வாடகை அதெல்லாமே இருக்குது. வியாபாரியாக இருந்தால் அவங்க கொஞ்சம் ஏதோ அமௌண்ட் வச்சு
வாங்கியிருப்பாங்க. மேபி அடுத்த சந்தையில் கூட விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காட்டுக்காரங்க தான் கஷ்டப்படுவாங்க. எல்லாமே கெடாரியாக இருக்குது. சிலது வந்து 2ஆம் நீத்து கூட ஒரு செட்டு மாடு வாங்கி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு பாட்டியாக இருக்கும். சொல்றாங்க ఏంది இன்றைக்கி நிறைய ஹெச்எஃப் மாடல் பெண்டிங் வரைக்கும் விற்காமல் சந்தையோட நிறைவு பகுதிக்கு வரப்போகிறோம். ஹெச்எஃப் மாடு நான் வீடியோ கொடுப்பியா? வீடியோ வராதா? சேருக்கு எவ்வளோண்ணா வாடகை? சேருக்கு எவ்வளோ வாடகை? ஆ சொந்த சேரா? சேரு ஆ சொந்த சேரா? சந்தையில் அதுக்கு வாடகை இருக்குமே. அது பாருங்க, அங்கே ஒரு ஹெச்எஃப் மாடு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிந்து மாடு, மொட்டை மாடு. ஹெச்எஃப் மாடுங்க. சொன்ன மாதிரி சந்தையோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் நான் திருப்பி ஹைட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து மாடு வாங்கும்போது வந்தோடனே சந்தைக்கு வந்தோடனே வாங்கணும்லாம் பார்க்காதீங்க. நம்ம வந்து 2-3 வாட்டி வந்துட்டு கூட வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சந்தையை பாருங்கள், சந்தை எவ்வளோ போகுது அப்படின்ட்டு. சும்மா வந்தோடனே வாங்கணும்னு பார்க்காதீங்க. ஏன்னா சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். அதுதான். இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் வாங்கினா வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கலர்ஸு இதெல்லாம் ஆப்ஷன் நிறையா கிடைக்கும். அதுக்கு தான் வந்து நீங்கள் சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10-20 இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1000 மாட்டில் நீங்கள் ஒரு மாடு சூஸ் பண்ண முடியும். பக்கத்தில் இல்லை கடுத்தூர்லாம் வாங்கினீங்கன்னா ஒரே மாடு இருக்கும். பட் உங்களுக்கு என்னென்ன நிலவரம் தெரியும். அதுலேயும் சில டைம் ஏமாற வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ ஒரு மாடு கண்ணுட்டி போடுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதான் நான் அதை தனியாக கவர் பண்ணுங்கண்ணா. இல்லை வெளியில் போகிற மாதிரி வேணாம். மாடு முடிஞ்சதுன்னு நினச்சேன். பட் இன்னும் இருக்கு, கவனிக்கல. மாட்டு பாரு. இல்லை, நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். அவ்வளோதான். மாடெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த மாடோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து உங்களுக்கு வந்து வத்தக்கரவு மாடு, கெடாரிலாம் பார்க்கலாம். நம்ம வந்து கண்ணு மாடு பார்க்கணும்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை பார்ப்போம். until then bye.